திமிங்கலத்தை பற்றி திருமறை குர்ஆன் கூறும் அற்புத உண்மைகள். அல்லாஹு படைத்த பாலூட்டிகள் அனைத்திலும் திமிங்கலங்கள் மிக வித்தியாசமான சில தகவமைப்புகளை பெற்று விளங்குகின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் தண்ணீரிலேயே கழிக்கக்கூடிய ஒரு பாலூட்டி திமிங்கலம் ஒன்றுதான். ஆனால் திமிங்கலங்கள் வெப்ப இரத்த பிராணியாகும். இவைகளின் உடல் வெப்பநிலை மனிதனை போன்று 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحشرون. பூமியில் உள்ள எந்த உயிரினமும் தமது இறக்கைகளால் பறக்கும் எந்த பறவையும் உங்களை போன்ற சமுதாயங்களே. அந்த பதிவேட்டில் எதையும் நாம் விட்டுவிடவில்லை. பின்னர் அவர்கள் தமது இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இதுவரை கண்டெடுக்கப்பட்ட டைனோசர்களின் எலும்புக்கூடுகளில் மிகப்பெரிய அளவினை ஒத்த உடல் அளவையும் பெற்ற பல சிறப்பு அம்சங்களுடன் திகழ்கின்றது திமிங்கலங்கள். திமிங்கலத்தில் 75க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் தனித்தனி குணாதிசயங்களை பெற்று விளங்குகின்றன. கருப்பு, வெள்ளை, நீலம் மற்றும் பல வண்ணங்களில் 24 மீட்டர் நீளம் முதல் 1.25 மீட்டருக்கு குறைவான நீளம் வரை உப்பு நீர் மற்றும் நன்னீரிலும் வாழக்கூடியதாகும். உலகில் எல்லா கடல்களிலும் மற்றும் சில வகைகள் அமேசான், சீனாவின் மிகப்பெரிய ஆறுகளிலும் மற்றும் இந்தியாவின் கங்கை ஆற்றிலும் வாழக்கூடியதாக காணப்படுகிறது. 10 முதல் 16 மாத கால அளவில் வித்தியாசமான கர்ப்ப காலங்களை உள்ளடக்கியதாகவும் விளங்குகிறது. விஞ்ஞானிகள் திமிங்கலங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றனர். ஒன்று, பற்கள் உள்ளவை, வாயின் இருபுறங்களிலும் வலிமையான தாடைகளுடன் கூடிய பற்களுடையவை. மற்றது பற்கள் அற்றவை அல்லது பெல்லின் என்ற அமைப்பை பெற்ற பெல்லின் திமிங்கலங்கள். பற்களுடைய திமிங்கல வகைகள். பற்கள் உள்ள வகைகளில் 1.5 மீட்டருக்கு குறைவான ஹார்பர் ப்ரோபைஸ் முதல் 18 மீட்டர் நீளமும் 55 டன் எடையும் கொண்டது. இவை ஒரு முறை சுவாசித்ததின் பின்னர் 80 நிமிடங்கள் வரை தண்ணீரின் அடியில் இவைகளினால் தாக்குப்பிடிக்க இயலுகின்றது. இவற்றின் உடல் எடைக்கேற்ப கடல் நீரின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இவை தங்கள் இரையை தேடி கடலின் ஆழத்திற்கு செல்லும் தூரம் எந்த பாலூட்டிகளாலும் அடைய முடியாத ஒரு இலக்காகும். 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் முதல் 2000 மீட்டர், 2 கிலோமீட்டர் வரையாகும். சுப்ஹானல்லாஹ்! இவ்வளவு ஆழக்கடலின் வெளிச்சம் அறவே இல்லாத அடர்ந்த இருளில் இரையை பிடிக்க பயன்படுத்தும் உத்தி எதிரொலி எக்கோலொகேஷன் மூலம் இரையின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிந்து கொள்ளும் முறையாகும். இவைகள் சராசரியாக ஒரு நாளைக்கு 1500 கிலோ வரை உணவை உட்கொள்கின்றன. மனிதனின் மூளையை காட்டிலும் அளவில் நிறையில் பெரிய மூளையுடைய பாலூட்டிகள் 2